இப்ப நீங்க பார்க்க போற பாடலை பாடியிருப்பவர்கள் ஜமுனா ராணி மற்றும் ஏஎல் ராகவன் அவர்கள். குளிர்ச்சியான குரல் கொண்ட ஜமுனா ராணி அவர்கள் குளிர் தாமரை மலர் பொய்கை என்ற பாடலை பாட ஆரம்பித்தார். இவர் பலவித பாடல்களை பாடுவதில் வல்லவர். தனது 4 வயதில் ஒரு இசை போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றார். இந்த நிகழ்வே அவரது வாழ்வில் இசை பயணத்தை தொடர்வதற்கு ஊக்குவித்தது. அதன் பின் வானொலியில் தேர்வு செய்யப்பட்டு பல பாடல்களை பாடியுள்ளார். இவருக்கு திரைப்படங்களில் அதிக வாய்ப்புகள் தந்தவர் இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்கள். இவருடைய குரலில் உருவான ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். எனக்கு நீதான் மாப்பிள்ளை எங்க அம்மா சொன்னா கேட்கல. எனக்கு நீதான் மாப்பிள்ளை எங்க அம்மா சொன்னா கேட்கல. உனக்கு நான் தான் மாப்பிள்ளை எங்க அப்பா சொன்னா கேட்கலே. உனக்கு நான் தான் மாப்பிள்ளை எங்க அப்பா சொன்னா கேட்கலே. தனித்தனியா வீட்டுல சாஞ்சி படுக்க முடியல. தனித்தனியா வீட்டுல சாஞ்சி படுக்க முடியல. தளதளக்குற அழக தேடி தாவு மனசு கேட்கலே கேட்கலே. எனக்கு நீதான் மாப்பிள்ளை எங்க அம்மா சொன்னா கேட்கல. உனக்கு நான் தான் மாப்பிள்ளை எங்க அப்பா சொன்னா கேட்கலே. நாடகத்துல பார்க்கல அத நடத்தி காட்டு நேரிலே. நாடகத்துல பார்க்கல அத நடத்தி காட்டு நேரிலே. ஆடும் படத்து வாசனம் போல அள்ளி வீசு வீட்டிலே வீட்டிலே. அதுக்கும் மசியலனா அதுக்கும் மசியலனா. தாலி கயிறு ஒரு கையிலே, தூக்கு கயிறு மறு கையிலே. தாலி கயிறு ஒரு கையிலே, தூக்கு கயிறு மறு கையிலே. தாயே நீயே மறு கையிலே, நானேன் வாழ்வது பூமியிலே. தாயே நீயே மறு கையிலே, நானேன் வாழ்வது பூமியிலே. எனக்கு நீதான் மாப்பிள்ளை எங்க அம்மா சொன்னா கேட்கல. உனக்கு நான் தான் மாப்பிள்ளை எங்க அப்பா சொன்னா கேட்கலே. 1967 ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தான் திருவருட்செல்வர். AP நாகராஜன் அவர்கள் இப்படத்தை இயக்கியுள்ளார். KV மகாதேவன் அவர்கள் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கதாநாயகனாகவும் பத்மினி அவர்கள் கதாநாயகியாகவும் நடித்திருப்பார்கள். திருவிளையாடல் திரைப்படத்தில் நக்கீரர் வேடத்தில் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய AP நாகராஜன் அவர்களை மக்கள் எளிதில் மறந்துவிட முடியாது. குமாஸ்தாவின் பெண் என்ற நாடகத்தில் கதாநாயகி சீதாவாக நடித்தார். அதன் பின் நால்வர் என்ற திரைப்படத்தில் கதை வசனமும் எழுதியுள்ளார். இதுவே இவருடைய வாழ்வில் முதல் திரையுலக பிரவேசமாக அமைந்தது.
திருவிளையாடல் திரைப்படம் தான் இவருடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இவர் இயக்கிய திரைப்படங்கள் அனைத்தும் புராணங்களை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டவையாக இருக்கும். இவர் இயக்கத்தில் உருவான ஒரு அழகான பாடலை இப்பொழுது பார்க்கலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே. உன்னையே நினைத்திருப்பான், உண்மையை தான் உரைப்பான், ஊருக்கு பகையாவான் ஞான தங்கமே. அவன் ஊழ்வினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளின் பாதியடி ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு, பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே. அவன்தான் தரணியை படைத்தாண்டி ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இனிமையான பாடல்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் போத்தீஸின் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தொடரும்.